சாசனம் எது தெரிஞ்சிருக்கணும். குழந்தைகளுடைய உரிமைகளுக்காக ஒரு யூஎன் ஐநா சபையில் ஒரு கன்வென்ஷன் ஏற்கப்பட்டது. என்ன கன்வென்ஷன்? Child Rights Convention 1992. Convention on the Rights of the Child. 1989 வந்து நம்ம யூஎன்ல இருந்தது. 92 வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அதை ராட்டிஃபை பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஆக்சுவலாக 20th இயர்ல இருக்கோம் இந்த சைல்ட் ரைட்ஸ் கன்வென்ஷன் ராட்டிஃபை பண்ணி. ஸோ அந்த கன்வென்ஷன்ல சொல்லும் பொழுது அதனுடைய ஜெனரல் பிரின்சிபிள்ஸ் முக்கியமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா நான் டிஸ்கிரிமினேஷன், எந்த வகையான பாகுபாடும் இருக்கக்கூடாது, எல்லா குழந்தைகளுக்கும் இந்த உரிமைகள் சமமாக போகணும். அந்த குழந்தை வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லா குழந்தைகளுக்கும் இந்த உரிமைகள் கண்டிப்பாக போகணும். இந்த குழந்தைகளுக்கு ரைட் டு சர்வைவல், ப்ரொடெக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட், உயிர் வாழ்வதற்கான உரிமை, பாதுகாப்பிற்கான உரிமை, வளர்ச்சிக்கான உரிமை, இந்த 3 உரிமைகள் முக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ரைட் டு சர்வைவல் அப்படின்னு எடுத்தோம்னா நீங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கோம் எந்த அளவுக்கு நம்ம நாட்டில் வந்து பெண் குழந்தைகளின் விகிதம் குறைஞ்சிட்டு இருக்குன்றதை பார்க்கணும். ஒரு சில மாவட்டங்கள்ல நம்ம நாட்டில் சில பகுதிகளில் ஈவன் 837 கேர்ள் சில்ட்ரன் தான் இருக்காங்க 0 to 6 years group. ஸோ அந்த பிறப்பதற்கும் உயிர் வாழ்வதற்குமே வந்து அந்த ஒரு உரிமை மறுக்கப்பட்ட நிலையை நம்ம பார்க்கணும். அது ரைட் டு ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை இந்த குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு கிடைக்கும். பாதுகாப்புன்னு சொல்லும்போது எல்லா விதமான வன்முறைகளிலிருந்து பாதுகாப்பு. அந்த குழந்தை ஒரு சைல்ட் லேபரா இருக்கும் பொழுது பல ஆக்சிடென்ட்ஸ் நடக்கலாம், அந்த குழந்தையை இறக்க நேர்ந்திருக்கிறது, செக்ஷுவல் அபியூஸ் நடக்கிறது நம்ம பார்க்கிறோம். எந்த அளவுக்கு அந்த ஒரு ரைட் டு ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் அபியூஸ், எல்லா வகையான வன்முறைகளிலிருந்தும் ஒவ்வொரு குழந்தையும் பாதுகாக்கப்பட வேண்டும். டெவலப்மெண்ட் சொல்லும்பொழுது முக்கியமாக நம்ம வந்து கல்வி, அந்த குழந்தை வந்து ஒரு நல்ல கல்வி கற்று முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். நம்முடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸே பார்த்தோம்னாக்கா நெட் என்ரோல்மெண்ட் 100% சொல்லுவாங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எல்லா குழந்தைகளும் வந்து என்ரோல் ஆகுறாங்க 100%. ஆனால் எவ்வளோ குழந்தைங்க வந்து தொடர்ந்து போறாங்க, இவங்க 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், எஸ்பெஷலி கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்லாம் பார்க்கும்போது நிறைய வந்து ட்ராப் அவுட் பார்க்கணும், நிறைய வேஸ்டேஜ் இருக்கிறத பார்க்கணும். அதே போல கொடுக்கப்படக்கூடிய அந்த ஒரு கல்வி எந்த அளவுக்கு தரமான கல்வியாக இருக்கு. கவர்மெண்ட் வந்து ரைட் எஜுகேஷன் ஆக்ட் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் வந்து அப் டு 8th ஸ்டாண்டர்ட் வந்து ஆல் பாஸ் சொல்கிறாங்க. அது வந்து ஒரு நல்ல கான்செப்ட். இந்த குழந்தைகளை வந்து ஃபெயில் ஆக்குறது, எல்கேஜிலே ஃபெயில் ஆக்குவாங்க, அடுத்ததுல நம்ம பள்ளிகள் எல்கேஜிலே வந்து ஒரு குழந்தைய ஃபெயில் ஆக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக இது ஒரு நல்ல கான்செப்ட். அப்போ அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இருக்கு, அந்த குழந்தை வந்து ஒரு மினிமம் லெவல் ஆஃப் லேர்னிங், 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, இந்தந்த விஷயங்கள் அந்த குழந்தை கற்றுட்டு இருக்கணும் அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி யார்கிட்ட இருக்கு? டீச்சர்ஸ் கிட்ட தான். அது டீச்சர்ஸை வந்து ஃபெயில் ஆகுனாங்க. டீச்சர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த குழந்தை வந்து அந்த மினிமம் லெவல் ஆஃப் லேர்னிங் அடையல அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த டீச்சர் நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டம்ல தான் கோளாறு இருக்க வழிய அந்த குழந்தைகிட்ட கண்டிப்பாக கோளாறு கிடையாது. அந்த குழந்தைக்கு ஏற்ற வகையில உன்னால வந்து சொல்லித்தர முடியல, அந்த குழந்தைய வந்து அந்த அளவுக்கு கொண்டு வர முடியல உன்னால அப்படின்னும் போது அந்த சிஸ்டம்ல என்ன பிரச்சனை இருக்கு. இப்போ டீச்சர்ஸ் தான் வந்து எக்ஸாம் வச்சாங்க, எவ்வளோ % பாஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்? நாட் ஈவன் 1%. கம்மியாக தான் பாஸ் பண்ணியிருக்காங்க அந்த எக்ஸாம். திரும்ப லாஸ்ட் சண்டே ரீ எக்ஸாம் நடக்குது. ஸோ அதை வந்து எப்படி நாம முன்னேற்றுவதுங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த 2வது விஷயம் வந்து நம்ம உரிமைகள், குழந்தை உரிமைகள் சொல்லும்போது அடிப்படையான அம்சம் பார்க்கும்போது ரைட் டு சர்வைவல், டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன். 3வது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா ரைட் டு பார்ட்டிசிபேஷன், பங்கேற்பு. இந்த பங்கேற்புன்ற வார்த்தை தான் வந்து மிகவும் கடினமான ஒரு வார்த்தை. நீங்க கம்யூனிட்டி ரேடியோ பண்ணும்போது பார்ட்டிசிபேஷன் ஆஃப் த கம்யூனிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, சமுதாயத்தின் பங்கேற்போடு நாம செய்கின்றோம். எந்த அளவுக்கு உண்மையிலேயே அந்த ஒரு பங்கேற்புங்கிறது நடைமுறையில்
பார்த்தாலே எந்த அளவுக்கு நம்ம குடும்ப விஷயங்கள்லையோ இல்லை மற்றதுலையோ நம்மளுடைய பங்கேற்பு எடுக்கப்படுகிறது. பங்கேற்புன்றது வந்து டெசிஷன் மேக்கிங் லெவலில் எந்த அளவுக்கு நம்ம ஒரு ரோல் ப்ளே பண்ண முடியுது.